11வது கணக்குமா tan inverse of 6x by 1 minus 9x square y equal to சொல்லிட்டாங்க. இதை வகைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு tan inverse வகைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் d of tan inverse of x equal to வகைப்படுத்தினா சாமி 1 by 1 plus x square. அப்போங்க எக்ஸுக்கு பதிலாகவே என்ன இருக்குன்னு பாருங்கள், 6x by 1 minus 9x square இருக்குது. அப்போ நம்ம போட வேண்டியது 1 by 1 plus x ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 6x by 1 minus 9x square the whole square. x ஸ்கொயர்னா எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, the whole square equal to 1 plus நடுவில் பெருக்கில் வகுத்தில் வச்சுன்னா ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்குமே சொந்தம். இங்கே நடுவில் பெருக்கில் வந்திருக்கு, இந்த ஸ்கொயர் ஆனது 6க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். அப்போ 36x square by 1 minus 9 square x 9x the whole square 9x square the whole square. அப்போது 1 minus 9x ஸ்கொயரை எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 2 முறை போட்டு பெருக்கணும் சாமி. ஏன்னா அந்த ஸ்கொயரானது இதுக்கு சொந்தம், 2 உறுப்புகளாக இருக்குது, ஹோல் ஸ்கொயர். அப்போது 1 minus 9x ஸ்கொயர் பெருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும், x பவர் 4 9 9 81 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் ஓர் 1 1 பாக்ஸ் போட்டுக்கலாமா. குறுக்க பெருக்கி கூட்டி போடணும். ஓர் 9 9 என்ன 9 பாருங்கள், மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்துலாம். மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்தா மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்னு எடுக்க 4 போட்டு போகிறீங்க தப்பு. ஒத்த உறுப்புகளை எத்தனை முறை கூட்டி போட்டாலும் அதே ஒரே முறை தான் போடணும். ஸோ இங்கே என்ன வரும் சாமி, 1 மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸ் பவர் 4. ஒரு முழு எண் இருக்குது, ஒரு பெண்ண எண் இருக்குது. அப்போ குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். ஒன்று கூட எதை பெறலாம் அதான் கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸ் பவர் 4. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸின் அடுக்கு 4. ஒத்த உறுப்புகள் எதனா இருக்கான்னு பார்த்தா அது 2 ஒத்த உறுப்புகள் இருக்குது. ரைட்மா, அதை போட்டு முடிச்சிடலாம். ஸோ 1 ஒரு மைனஸ், ரெண்டுமே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கும், ரெண்டுமே மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன எண்ணுக்கு போனால் பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போடணும். ப்ளஸ் 36லேருந்து 18 போயிடுச்சுன்னா 18 எத்தனை முறை எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலும் ஒரே முறை ப்ளஸ் 81 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 பை 1 மைனஸ் 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4. இப்போ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன சாமி நம்ம பாருங்கள். இப்போ இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸின் அடுக்கு 4 என்னது 1 மைனஸ் 9x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ப்ளஸ் வந்ததுனால என்ன போகலாம், நம்ம 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஓகே த ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவாக இந்த ஹோல் ஸ்கொயர் போடலாமா. அப்போது இது மாதிரி வரும் சாமி. ஓகே, இதுக்கு இது இன்னொன்று பார்த்தோம்னா இதை நம்ம தொடர்ந்து வகைப்படுத்தணும். எதை, ஏன்னா இது u பை v மெத்தடில் இருக்குது. இப்போ நம்ம tan இன்வர்ஸை போட்டோம்னா tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம வகைப்படுத்தினா 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை பொறுத்து நம்ம வகைப்படுத்தணும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து வகைப்படுத்தும் போது என்ன மெத்தடு, u பை v மெத்தடில் இருக்குது. அப்போ u பை v மெத்தட்னா லெட் u ஈக்குவல் டு rxன்னு எடுக்கிறோம், v ஈக்குவல் டு 1 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறோம். இப்போ d ஆஃப் u பை v மெத்தடோடைய ஃபார்ம் என்னது, பை v ஸ்கொயர் v இன்ட்டு du மைனஸ் u இன்ட்டு dv தட் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே அதாவது v தான் இந்த ஸ்கொயர். இப்போ v மட்டும் போடுங்க, 1 மைனஸ் 9x ஸ்கொயர் இன்ட்டு 2 உறுப்பாக இருக்கிறதுனால ப்ராக்கெட் போடுறோம் du. இப்போங்க duன்னா சாமி வரும் 6ன்னு வருமா, எக்ஸை வகைப்படுத்தினா 1. ஸோ இன்ட்டு 6 மைனஸ் யூக்கு பதிலாக 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிவிக்கு பதிலாக இதை வகைப்படுத்தினா நமக்கு 0 மைனஸ் அடுக்கு முன்னாடி 9 18 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு அடுக்கில் அந்த 1 குறைச்சிடுங்க 1. ஸோ மைனஸ் 18 இன்ட்டு எக்ஸ். ஓகே சாமி, 0 கழிச்சு அது தானே கிடைக்கும், ஈக்குவல் டு 1 மைனஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, இது கூட உள்ள பெருக்கிடலாமா பாருங்கள். ஸோ 6 மைனஸ் 1 6 9 54 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் 6 8 48க்கு 8 மீதி 4 1 6 6 4 10 ஸோ 108 எக்ஸ் ஸ்கொயர். ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். பை போடணும் 1 மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 6 எக்ஸ் ஸ்கொயருங்க ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் வந்தாவே கழிக்கணும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சிடறோம். 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 50 ரூபா.
ரூபாயிலேருந்து 4 போனால் ரூபா 54 ரூபாவா? பெரியனுடைய குறி ப்ளஸ் 54 எக்ஸ் ஸ்கொயர். இது என்ன சாமி? டி ஆஃப் இதை நம்ம வகைப்படுத்தும் போது கிடச்சிது எதை? 6x/1 மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 2 விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால ஆன்சருக்கு நம்ம நேராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போயிடலாமா? இப்போது dy/dx ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் நம்ம வகைப்படுத்தினா அது 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக 6x/1 மைனஸ் 9x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதை நம்ம வகைப்படுத்தணும். எது? d ஆஃப் 6x/1 மைனஸ் 9x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம பாரு சாமி, இதை நம்ம ஷார்ட்டன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சி வச்சாச்சு. 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணி போடும்போது இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே போட்டுக்கலாமா? இதனுடைய தலைகீழி பாருங்கள், 1/ன்னு சொன்னாவே தலைகீழி தான் சாமி. அப்போது இதனுடைய தலைகீழி என்ன? அது அப்படியே தலைகீழாக போட்டுக்கணும். 1 மைனஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், நான் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிறேன், பை 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதை வகைப்படுத்தி என்னென்னு வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபைனலாக இதை இதான வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இன்ட்டு 6 ப்ளஸ் 54 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். மீதி இருக்கிற ஃபைனல் ஆன்சர் என்ன சாமி? ஸோ 6 ப்ளஸ் 54 எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் பொதுவாக யாருன்னா வெளியிடனா 6ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம், தேவையில்லை அப்படியே கூட போட்டுக்குங்க. ஓகே, இல்லை 6ஆம் வாய்ப்பாடு வெளியே எடுத்து பார்க்கலாமா? எதனா கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். 6 வெளியே எடுத்துகிட்டா பொதுவாக எடுத்தான அப்புறம் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ண 1 6 6 9 6 54. 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, கேன்சல் ஆகுதில்ல. ஸோ இது 1 டைம் இருக்குது, இது 2 டைம் இருக்குது. அடிமானங்கள் ஒரே மாதிரி நடுவில் வகுத்தில் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிங்கன்னா கழிச்சிக்கணும். அதாவது 2 டைமில் 1 டைம் கோயிங் போயிடுச்சா? மீதி என்ன இருக்குது? 6/1 ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் யார் சாமி? dy/dx. ஓகே, ஃபைனல் ஆன்சர் இதுதான்.